அந்த எரிகிற அக்கினி சுளைகளை போடும்படி உத்தரவு கொடுத்தது பார்க்கிறோம். இப்போது ராஜாவுடைய கோபம் அதிகமானதுனால 7 மடங்கு அந்த தீ உண்டாகிறத பார்க்கிறோம். இந்த காலை வேளையில நீ நெருங்க நெருங்க இயேசுவிடத்தில் நெருங்க நெருங்க ஒருவேளை சத்துருடைய கோபம் இன்னும் அதிகரிக்கலாம். அதை பார்த்து பயந்துடாத. நீ வேதத்தை இன்னும் அதிகமாக வாசிக்க விடாதபடி ஏதோ கணவர் மூலமா, மனைவி மூலமா, பிள்ளைகள் மூலமா அல்லது ஏதோ ஒரு மூலமா இன்னும் பிசாசு தடை பண்ணக்கூடிய காரியத்தில் மும்முரமா இறங்கலாம். ஆனாலும் சோர்ந்து போகாத. ஏன்னா அந்த உச்சகட்டத்தில் உன்னுடைய விசுவாசம் பரிசோதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இப்ப அந்த அக்கினி என்பது ஸ்தோத்திரம் சாத்ராக் மேஷாக்கை பரிசோதனை பண்ணக்கூடிய பரிசோதனை கூடமாக இருக்கிறது. அந்த அக்கினி தான் சோதனை கூடமாக இருக்கிறது. பிரியமானவர்கள், இந்த காலை வேளையில எதெல்லாம் உன்னை செய்யக்கூடாதுன்னு அழுத்துதோ, ஆமா கர்த்தர் செய்ய சொல்லியிருப்பாரு, இப்ப செய்யக்கூடாது என்று அழுத்துகிறதோ அதுதான் உனக்கு சோதனை கூடமாக இருக்கிறது என்று நான் இந்த காலை வேளையில பதிவு செய்ய விரும்புகிறேன். ஆமென். எதெல்லாம் செய்யக்கூடாது என்று தேவன் சொல்லி இருக்க, நாம் அதை செய்ய துணிந்திருக்க, அதுதான் நமக்கு ஆமா பரிசோதனை கூடமாக இருக்கிறது. இப்ப பார்க்கும்போது சாதாரணமாய் பாயில போட முடியும். சாதாரணமா இருக்கக்கூடிய அக்கினி சூளை இப்ப பார்க்கும்போது ராஜாவின் கோபம் அதிகரிக்க 7 மடங்கு சூடாகிறது. பிரியமானவர்களே, இந்த காலை வேளையில உறவுகள் உங்கள் மேல கூடிய முகம் மாறலாம். சொந்த பந்தங்களுடைய முகம் மாறும் பொழுது அப்ப காட்டு இன்னும் எஃபெக்டா அப்படி மோத வருவாங்க. ஆனாலும் உன்னை காக்கிறவர் தூங்குவதும் இல்லை, உன்னை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை. அவர் உன்னோடு கூட இருக்கிறார். பைசரா